விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தகுமார் இணைக்கிறார். ஆனந்தகுமார், விபத்துக்கான காரணம் என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை வெம்பக்கோட்டை அருகே உள்ள கங்கர் செவல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் மினி நாக்பூர் உரிமம் பெற்று 30க்கும் மேற்பட்ட அறைகள்ல 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு தயாரிக்கும் பணியில் தீவிரமா இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க. அப்போது இந்த மதிய உணவு வேலை முடிந்த பின்னர் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் உள்ள ரசாயன மூலப்பொருட்கள் கலக்கும் போது உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்துல 2 அறைகள் பட்டாசு தொழிற்சாலையில் தரமட்டமாகின. இந்த தகவல் இருந்த வெம்பக்கோட்டை 7,000 மணி தீயணைப்பு துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பட்டாசு தொழிற்சாலைக்கு விரும்பி சென்றன. இந்த வெடி விபத்தில் சிக்கி கண்டியாபுரம் இலங்கை மறுவாழ்வு முகாமை சேர்ந்த கௌரி என்ற பெண் சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 6 பேர் காயமடைந்திருக்காங்க. தகவல் இருந்து ஆலங்குளம் போலீசார் சம்பவ இடத்துல தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மழையிலும் தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தகுமார். சாத்தூரில் நேரிட்ட வெடி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.